வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, நேராக எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மயிலு கேட்குறாரு, ரேவதி நீ வரல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் போங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அப்படியா ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாமா, நான் கண்டிப்பா இங்க இருக்கிற மாமா கூட நான் பேசவே மாட்டேன். அவர் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு என் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டாரு. அப்படி இருக்கையில நான் எப்படி வந்துட்டு அவர்கிட்ட பேசுவேன்? அவர்கிட்ட நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன், அவ முகத்திலையும் முழிக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. உடனே நம்ம ராஜா சொல்றாரு, சரிங்க பெரிய மாப்பிள்ள, ரேவதிக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ அவளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும் சரி வாங்க போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த சந்திரா அந்த இடத்துல காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. சந்திரா இறங்கி வரத நம்ம மயிலு பாக்குறாரு. மயிலு நேரா சந்திரா கிட்ட போயிட்டு, என்ன சின்னத்த, ரொம்ப லேட்டா வந்துட்டீங்களே, மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோவில் பொறுப்புகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவனாண்டி அவமானப்பட்டு இந்த இடத்துல போனா, அது எல்லாத்தையும் நீங்க கண்குளிர பார்த்துருக்கலாம், ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியமாப்ல, நான் வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட இருந்தேன், மத்தது எதையும் நான் பார்க்கவில்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, சரிங்க சின்னத்த, நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் த. சரி நாங்க போறோம், நீங்க நல்லா ஆற அமர சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா முறைக்கிறாங்க. அப்புறமா மயில் வந்துட்டு நேரா ராஜா கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா மாமா, அந்த சிவனாடியை பார்க்க வந்துட்டு எப்படி நம்ம கிட்ட போய் சொல்றது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, அவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவளை போய் எப்படிதான் ஈஸ்வரி நம்புறான்னு தெரியல. இப்ப கூட கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கா. சிவனாண்டி கிட்ட சொல்லி நல்லா ஜாலியா இருக்க சொல்லியிருப்பான். இப்ப நான் வந்ததோட அந்த சிவனாண்டி ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான், என்னடா இது நான் வந்துட்டேனே அப்படின்னு. அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் அவ இங்கிருந்து வந்திருக்கா. சரி வாங்க நம்ம போவோம், அவ என்னதான் புலம்புனாலும் அவன் நினைச்சது எதுவுமே நடக்க போறதில்லை, நம்ம சின்ன மாப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் நமக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா மாமா, சரி வாங்க போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்க போனதோட சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி வந்துட்டு ரொம்ப சோகமா ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, கடைசி நேரத்துல அந்த டிரைவர் பைய இப்படி வந்துட்டு பண்ணிட்டானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நானுமே எதிர்பார்க்கவே இல்லை, அது எப்படி வந்துட்டு அந்த ஈஸ்வரி ஒத்துக்கிட்டா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதுதாங்க எனக்கும் இப்போ பயங்கர குழப்பமா இருக்கு. அவகிட்ட நான் போய் கேட்டேன், ஏங்கா நீ இப்படி வந்துட்டு மாமாவை அனுப்புன அப்படின்னு. அதுக்கு அவ என்ன சொன்னான்னா, என்கிட்ட மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு, அதை வச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. ஒண்ணு அவ வந்துட்டு அந்த டிரைவர் பையில மன்னிச்சிருக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது அந்த டிரைவர் பையில பிளான் பண்ணி இவ வலையில சிக்க வச்சிருக்கணும். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன அப்படிங்கிறதே அவன் என்கிட்ட சொல்லவே மாட்டிக்கிறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா, அந்த வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை பிரிஞ்சு நான் இங்கே இருக்கேன், உன்னை அந்த வீட்டுல விட்டுட்டு. நீ என்னடான்னா இப்ப இப்படி சொல்ற, இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு இந்த காரணத்துக்காக நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்க போறோம் சந்திரா, எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் உங்க கையில கிடைக்கும், நம்ம வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நம்ம புருஷனுக்கு கௌரவம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கடைசி நேரத்துல அந்த டிரைவர் பையன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நானுமே கொஞ்சமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்க பாருங்க, ஆனா இந்த கும்பாபிஷேகம் உங்களோட பொறுப்புல தான் நடக்கணும், அதுல எந்தவித மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, சரி காலையிலேருந்து என்னதான் நடக்குதுங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நேத்து பார்த்தா அக்காக்காரி ரேவதி கேட்ட உடனே கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு காலையில பார்த்தா அந்த டிரைவர் பையன் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறான். சாயந்தரம் பார்த்தா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அக்கா மாமாவை அனுப்பி வைக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு.
அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சரி சந்திரா, சரி விடு, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சரிங்க, ஆனால் எத்தனை நாள் உங்களை நான் இப்படி பிரிஞ்சிருக்க போகிறேன்னே தெரியல. அதை நினச்சி பார்த்தாதாங்க எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம், சரியா? சந்திராவும், சரிங்க, நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு நிற்கிறத பார்த்தா கண்டிப்பாக யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சந்திரா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க போகிறத பார்க்குறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, இவன் இங்கே என்ன பண்ணுறா? வீட்டில் உள்ள எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க, இவன் மட்டும் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு ஃபாலோ பண்ணி வராங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துல நிற்கிறாரு. ரேவதி போயிட்டு நேராக ஹீரோவை ஹக் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி, காலையில் சண்டை போட்டுட்டு இப்போ சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த வில்லி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா நான் எப்படி சூப்பராக நடிச்சேனா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி அதெல்லாம் சூப்பராக தான் நடிச்சிருக்க, சரி இப்போ எதுக்கு நீ வந்துட்டு அவங்களையெல்லாம் போக சொல்லிட்டே நீங்கள் வர? ரேவதி சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு தெரியாதா நான் எதுக்கு வரேன் அப்படின்னு? உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். கோவிலில் அவ்வளோ பூ விற்கிது, அதில் ஒரு முழம் எனக்கு வாங்கி கொடுக்கலாம்ல? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி சரி வா, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக பூ வாங்குறாரு. வாங்கிட்டு ரேவதியோட தலையில் வைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்ததும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி, 2 பேருமே சண்டை போடுற மாதிரி போட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்துறீங்களா? விடக்கூடாது, இதை இப்பவே வந்துட்டு வீடியோ எடுத்து அக்கா கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு ஹீரோ ரேவதிக்கு பூ வைக்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க சந்திரா. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் இப்பவே நான் அக்கா கிட்ட காமிக்கிறேன், இவங்க பண்ற பிளான் வந்துட்டு அக்காவுக்கு தெரியட்டும் அப்படின்னு சந்திரா வீடியோ எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி சொல்றாங்க, மாமா இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரகசியமா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியட்டும். கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கான தேவைகள் முடிஞ்சதோட நான் நேரடியாக அத்தைக்கிட்ட வந்துட்டு எனக்கு ரேவதி வேணும், ரேவதியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் அத்தைக்கிட்ட போல்டாக வந்து கேட்பேன். அப்போது அத்தை கண்டிப்பாக எனக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், அதனால கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாக இரு ரேவதி. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிறதுக்காக நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். சரி, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டா அதுவே பெரிய பிரச்சனையாகிரும். சொந்த புருஷனை பார்க்கறதுக்கு கூட நான் வந்து பயந்து பயந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போது சந்திரா வந்துட்டு இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, நாடகம் நான் அக்கா கிட்ட கொண்டு போய் காமிச்சு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சந்திரா அங்கேருந்து வராங்க. நேராக ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ சந்திராவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரா கேட்குறாங்க, என்ன என்னை பார்த்ததும் முகத்துல அப்படியே பயம் தெரியுது, என்ன ரொம்ப பயந்துட்டியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன உங்க புருஷன் கோவில் கும்பாபிஷேகத்துல உட்கார முடியல அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைச்சது நடக்க போறதில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா கரைக்கிட்ட போயிட்டு இந்த வீடியோவை காமிக்க போறேன். இங்க பாரு, நீயும் ரேவதியும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், அக்கா காரியை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், இதை கொண்டு போய் நான் இப்போ அக்காட்ட காமிக்க போகிறேன். அக்கா இந்த வீடியோவை பார்த்ததோட கண்டிப்பாக அவங்க 2 பேருமே சும்மா விட மாட்டான், இன்னும் உங்களால் எதுவுமே நடிக்க முடியாது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்படியே இந்த வீடியோவை விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத, நான் கொண்டு போய் அக்கா கிட்ட காமிச்சு நீங்கள் 2 பேரும் பண்ணுற நாடகத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சந்திரா பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு கொண்டு போய் அத்தை கிட்ட இந்த வீடியோவை காமிச்சிடாதீங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கொண்டு போய் காமிக்க தாண்டா போகிறேன் அப்படின்னு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடியே வராரு. சந்திரா நேராக அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா எங்க அக்கா இருக்க, சீக்கிரமா அக்கா அப்படின்னு. அப்போது ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னாச்சு சந்திரா, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்னடியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணு உன்னை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கா அக்கா. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏடி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அந்த டிரைவர் பையனை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு உன் பொண்ணு உன்கிட்ட சொன்னால, ஆனால் இப்போ உன் பொண்ணு வந்துட்டு அந்த டிரைவர் பையனை போய் பார்த்துட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் பையன் உன் பொண்ணுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கான், தலையில் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காக்கா.
இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, என் பொண்ணுக்கு தான் அந்த கார்த்தியை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, அந்த டிரைவர் பையலும் தான் ரேவதியை பிடிக்கலன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி 2 பேரும் சந்திச்சுப்பாங்க? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இது எல்லாமே சுத்த நாடகம், உன்னை நல்லாவே ஏமாத்துறாங்க, நீ வேணும்னா பாரு அப்படின்னு. அப்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதி வராங்க. அவங்க வந்துட்டு, என்னம்மாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி நீ வந்துட்டு சீக்கிரமாக இவங்க கூட வந்திருக்கணும்ல, எதுக்கு வந்துட்டு நீ லேட்டாக வர அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போக வேண்டியதாக இருந்துச்சு, அவளை பார்த்துட்டு வரேன், ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு, இங்க பாரு அப்படின்னு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி இது அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா இது எதுவுமே உண்மை கிடையாதுமா. ஈஸ்வரி சொல்றாங்க, உண்மை கிடையாதா? இங்க பாரு, இப்பதான் நீ அவனை பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்க, அப்ப நீங்க 2 பேருமே நாடகம் ஆடுறீங்களா? கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி ஒன்று நாடகம் போடுறியா? அது எப்படி என்னையவே ஏமாத்தணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணலாம்? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா, சித்தி சொல்றத நம்பாதம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் பைய அத்தனை பேருக்கு முன்னாடி கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் என் புருஷனை வர வச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இத்தனை பேருக்கு முன்னாடி பொய் சொல்லிட்டு உன்னை ரகசியமா சந்திச்சு வேற பேசிக்கிட்டு இருக்கானா? நீ அவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லடி. அப்போ சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்கு தான் நான் உன்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன மாஸ்டர் பிளான் என்கிட்ட சொல்லு, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்கவே இல்லை. பாத்தியா உன்னை இப்போ எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. அந்த டிரைவர் பையன் இருக்கான் பாரு, அவன் சரியான யமகாதகன். ஏதாவது ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலும் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்திட்டு ரேவதியை கூட்டிட்டு போறதுக்காக பல வகையில பிளான் பண்ணியிருக்கான். நீ அவனுக்கு கரெக்டா இந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பாதை அமைச்சு கொடுத்துருக்க, பாத்தியாக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்படி வந்துட்டு என்னை ஏமாத்துவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, இப்ப கூட ஒன்றும் நேரம் ஆகலை, இப்பவே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என் புருஷன் வரமாட்டான் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி ஊர் தலைவர்கள் கிட்ட நீ சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னு வச்சுக்கீங்க, கோவில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேகத்தை அந்த கார்த்தியால நடத்த முடியாம போயிடும். அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையன் அவமானப்பட்டு நிற்பான். இப்பையும் உன் கையில தான்க்கா இருக்கு, சொல்றது கேளு அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா நீ சொல்றது சரிதான், என்னை வந்துட்டு இப்படி ஏமாத்திருக்காங்க, அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, ஏமா நீ சித்தி பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாரு, சித்தி என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலுமே நல்லது சொன்னதே கிடையாது, நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எனக்கு வந்துட்டு எங்க அம்மா தான் முக்கியம். எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை மறந்தும் நான் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இவரை எதுக்கு போக சொன்னேன் அப்படின்னா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் போக சொன்னேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி ரேவதி, நீ அங்கே போகவே கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க, அம்மா தயவு செஞ்சு சொல்கிறது கேளுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் உன் பேச்சை கேட்க முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது புது கதையில் பார்ப்போம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.